எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி இதில் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலான்ட்டு அதான் இப்போ போட போகிறேன். lifespan.comல போய் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏர்ன் பாயிண்ட்ஸ் மணிங்கிறதுல போனீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெண்டு இது தான். ஏர்ன் பை ரெஃபரல் ஆர் ஏர்ன் பர் பிளாக் ஆர் வீடியோன்னு இருக்குது. ஏர்ன் பை ரெஃபரல்னால் நீங்கள் மற்றவங்களை ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி அதிகமாகும், இன்கம் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா 9 பேர்த்த ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணும்போது 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எப்போனா நம்ம ஜாயின் பண்ணி விட்டீங்க மினிமம் 300 ஹிட்ஸ் கொடுக்கும்போது வந்து $0.12 ஈக்குவல். அப்புறம் 5% எக்ஸ்ட்ராவாக நம்ம கமிஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரோட கிங்ஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்ன் பெர் பிளாக் ஆர் வீடியோங்கிறது. இதுவும் ரொம்ப ஈஸியான இதுதான். வேற எந்த சோசியல் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த ஃபெசிலிட்டி இந்த இதில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு வீடியோவோ இல்லை இதை பற்றி ஒரு பிளாக்ல ஏதோ இல்லை ஃபாரம்லையோ எதுவும் எழுதி நீங்கள் இதை அந்த லிங்கை இது கொடுத்து பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் ஏதோ ஆல்ரெடி வின் பண்ணவங்க பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே பேர் இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ லாஸ்ட்டாக ஒரு யூடியூப் வீடியோ போட்டேன். அந்த லிங்க் இங்கே கொடுத்ததுனால 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ். இது என்னோட ஒரு பிளாக்ல மூலியமா இருந்தது. ரொம்பலாம் எழுத்தவில்ல, மினிமம் கொஞ்சம் எழுதினாவே போதும். அதை பற்றி அதுவும் மேக்ஸிமம் இங்கிலீஷில் எழுத வேணாம், வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதோ சும்மா கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ். இதுவே மற்றதில் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கன்ஃபார்மாக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நிறைய கூட எழுதுவாங்க, ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும். இதே நீங்கள் வேறு லாங்குவேஜ் எழுதிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது நான் இங்கிலீஷ் எழுதுனது இந்த இதில் டம்ளருங்கிற இதில் டாக்டர். பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து கம்மியாக தரேன். அதனால் உங்களுக்கு தெரியலையோ ஏதோ ஒரு தப்பாக எழுதுனாலும் பரவாயில்ல, மற்ற லாங்குவேஜில் எழுதி பிளாக்லேயோ இல்லை ஃபாரம்லேயோ அதை கொஞ்சம் அந்த லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. அப்புறம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். இதுதான் ஈஸி. இதே யூடியூப் வீடியோ 5 வீடியோ இதை பற்றி போட்டிங்கன்னா 5 வீடியோக்கு 1000 ஒரு வீடியோக்கு 1000 பாயிண்ட்ஸ், 5 வீடியோக்கு 3000 பாயிண்ட்ஸ். உடனே உங்களுக்கு $1 கிடச்சிடும். இதுதான் ஈஸியஸ்ட் வே இந்த இதில் இது பண்ணுறது. இல்லை எனக்கு லைக் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்க ஃபேஸ்புக்கில் போங்க லைக் இது பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் எப்படி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கிடைக்கிறது, ஷேர் கிடைக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் நமக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னா எப்படி கொண்டு வரது, நம்மளோட யூடியூபுக்கு எப்படி லைக்ஸ் கொண்டு வரது, டிஸ்லைக்ஸ் கொண்டு வரது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒருத்தரை ஃப்ரீயாக ஸ்பீடாகவும், அப்புறம் நம்மளோட வெப்சைட் இருந்து அதுக்கு எப்படி நிறைய வியூஸ் கொண்டு வரது, அப்புறம் நம்மளோட ட்விட்டருக்கு எப்படி ஃபாலோவர் வருது, அப்புறம் நம்ம ட்வீட்ஸ் நம்மளோட ட்வீட் பண்ணுறது, இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் டெய்லி போனஸ்ங்கிறது நீங்கள் தினைக்கும் 20 லைக் கொடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 9 தான் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் 20 ஆக்டிவிட்டிஸ் அதாவது லைக்கோ ஃபோட்டோ லைக் பண்ணதோ இல்லை ஷேர் பண்ணதோ இது எது பண்ணாலும் சரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 50 பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.